ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நீண்ட நேரமாக என் தங்கத்திடம் ஒன்று சொல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே. நிராகரிக்காமல் கேள். உனது வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் இந்த திருச்செந்தூர் முருகனின் தீர்மானித்தபடிதான் நடக்கிறது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னாலும் ஒரு இன்பம் காத்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளைக்கும் காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு. நிச்சயம் உனக்கானதை நான் செய்து முடித்து தருவேன் நல்லபடியாக. நம்பிக்கை இருந்தால் முழுவதுமாக கேள், இறுதி வரை கேள். நான் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன் திருச்செந்தூர் முருகா என்று மட்டும் பதிவிடு. நிச்சயம் உனக்கானதை நான் நிறைவேற்றி தருகிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ வாழ்க்கையில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் உனக்கு இப்போது தேவை. ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று பொறுமை. இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது. எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது எதையும். எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது உன் வாயில் கதவை விரைவில் தட்டப் போகிறது. திருச்செந்தூர் முருகா எனக்கு எதையும் செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. இதை சொல்லத்தான் நான் ஓடோடி வந்தேன் என் பிள்ளையிடம். இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உன்னை இன்பம் வந்து சேரப்போகிறது தங்கமே. ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை நான் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன், உன்னை நான் முழுவதுமாக நம்புகிறேன் என்று மட்டும் பதிவிடு. நிச்சயம் உனக்கு இன்பத்தை சேரச் செய்வேன். நானே கதி என்று இருக்கும் என் பிள்ளையை எப்படி நான் விடுவேன்? பார், நீ எதிர்பார்த்தது உனக்கு சேரடைய செய்வேன். இனி உனக்கு எல்லாம் நல்ல காலம்தான். எனக்கு நன்றி கூறப் போகிறாய். உன் உறவுகள் உன்னோடு இருக்கும்போது இந்த முருகனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்ற மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். அதேபோல் தன்னந்தனியாக நிற்கும்போது என் முருகனே என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கப் போகிறாய். செல்வமே, இன்று முதல் உன் வீட்டில் சுக்கிரன் ராஜ்யம்தான் நடக்கப் போகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டு கதவை தட்டப் போகிறது. நீண்ட நேரமாக என் பிள்ளைக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன் திருச்செந்தூர் முருகன். நீ கடந்து வந்த பாதை எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? இன்று நீ இருக்கும் இந்த இடத்திற்கு வருவதற்கே நீ எத்தனை கர்ம வினைகளை தீர்க்க வேண்டி இருந்தது தெரியுமா? அது அத்தனையும் நீ கடந்து வந்தாய். ஆனால் அத்தனை கஷ்டத்திலும் உன்னால் முடிந்த சில நல்ல விஷயங்களை செய்துவிட வந்துள்ளாய். செய்துவிட்டுத்தான் வந்துள்ளாய். அப்படின்னா நீ வேண்டியதெல்லாம் நடக்கத்தானே போகிறது. ஆனால் உன் மனம் மட்டும் சிறிது காலம் சஞ்சலத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தொடரும். மொத்தத்தில் உன் திருச்செந்தூர் முருகன் சொல்வது உனக்கு நல்ல மாற்றம் கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இன்பம் சேரப்போகிறது. நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறாய். எதற்கும் வழிகள் தெரியாமல் தவித்து வந்தாய். எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்ற விடை தெரியாமல் வாழ்வில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரப்போகிறது தங்கமே. கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கும் பதிலாக வரும். இந்த வாரத்தில் உன்னை சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும். இந்த திருச்செந்தூர் முருகன் நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ முழுவதுமாக அறியப் போகிறாய். எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கவலைப்படுகிறார்கள். கவலைப்படக்கூடாது தங்கமே. அதற்காக கவலைகளை மறைத்துக்கொள் என்று சொல்ல மாட்டேன். திடமான நம்பிக்கையோடு இருக்கணும். நமக்கு நல்ல முடிவு கிடைக்கும். நமக்கு சாதகமாக இருக்கும். நமக்கு நம் திருச்செந்தூர் முருகன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும். அதனால் தான் சொன்னேன், திருச்செந்தூர் முருகா உன்னை முழுவதுமாக நம்புகிறேன்.
உன் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது, நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன் என்று பதிவிடு. நம்பிக்கை வேண்டும். நம்பினால் தானே வாழ்க்கை. நம்பணும். நடக்குமா நடக்காதா என்று நினைக்காமல் நடக்கும் என்று நீ நம்பணும். நீ முயற்சி செய்துதான் பாரே, நல்லது நடக்கும். ஆனாலும் ஒன்று தங்கமே, எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளதானே நீ கஷ்டப்படுகிறாய். உன் குடும்பத்தினரை எப்படியெல்லாம் வழிநடத்தி செல்கிறாய் என்று எனக்கு தெரியும். மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அப்ப நீயும் மகிழ்ச்சியாக இருக்கணுமே. கவலையை விட்டுவிடு, கண்ணீரை துடை. உன்னை மற்றவர்கள் நேசிக்கிறார்களோ இல்லையோ, உன் முருகன் நான் எப்போதும் உன்னை நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்காதே. உனக்காக நான் இருக்கிறேன் தங்கமே. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் துன்பங்களை அகற்றி நானே வந்து உன்னை பாதுகாப்பேன். உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவதும் நான் தான். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். அதற்கு நீ பயப்பட வேண்டாம், பயப்படக்கூடாது தங்கமே. யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். செல்வமே, என்னை நம்புகிறாய் தானே? திரும்பவும் சொல்கிறேன், திருச்செந்தூர் முருகா, உன்னை நம்பி இருக்கிறேன். நீ எனக்கு நல்லது செய்வாய் என்று நம்பிக்கையோடு பதிவிடு. என்னை நம்பும் என் பிள்ளைக்கு நினைத்தது நல்லதாக நடக்கும். நல்ல செய்தி வரும். நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கும். திருச்செந்தூர் நடத்தி காட்டுவேன். திருச்செந்தூர் முருகன் நடத்தி காட்டுவேன். என் மூல மந்திரத்தை உச்சரிக்கிறாய். ஓம் சரவணபவ என்னும் மூல மந்திரம் உச்சரிக்கும் உன்னை கைகொடுத்து காக்கும் கடவுள் கலியுக வரதன் இந்த கந்தன். மறந்த நொடியில் கூட உன்னை காக்க வரும் தெய்வமே வேல்முருகன். முருகப்பெருமானை உள்ளன்போடு துதிக்க கேட்பது கிடைக்கும், நினைப்பது நடக்கும். இது என் சத்திய வாக்கு. என் பிள்ளைகளுக்கானதை அனைத்தையும் செய்து தருவேன். நீ எதிர்பார்த்த விஷயம் சீக்கிரமாகவே நடக்கும். கவலைப்படாதே. இன்று மனம் மகிழும் மங்கள செய்தி ஒன்று வரும். நிச்சயமாக வரும். மகிழ்ச்சியாக இரு. நானே உனது பலம், நானே உனது நம்பிக்கை. பின்னென்ன தங்கமே, அனைத்தும் நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. அதுபோதும். நன்மைகள் தேடி வரும், துன்பங்கள் பறந்தோடும். நான் இருக்கிறேன் உனக்கு. மனதைரியத்தை வளர்த்துக்கொள். இந்த முருகன் அருளால் என் வாழ்வில் மனதைரியத்தை வளர்த்துக் கொள்வேன் என்று நம்பு தங்கமே. நல்லது நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.